பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவ இறையியலை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது என்ன, அதற்கான விளக்கங்கள், வேதாகமம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது ஒரே கடவுளின் 3 ஆளுமை தன்மைகளை குறிக்கிறது. இதை தமிழ்ல திருத்துவம் என்று சொல்லுகிறோம், அதாவது டெர்னிட்டி என்று சொல்லுகிறோம். இதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்வது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பிதா என்பவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைக்கும் போது வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். யோவான்ல தான் அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு. அப்ப நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுக்குள் இருந்த வார்த்தை, அதை அவர் வாய் வழியாக சொன்ன அந்த வேர்டு தான் சூரியனாக, சந்திரனாக, மரம், செடி, கொடிகளாக இந்த உலகத்திலே உருவாக்கியது, தோற்றுவிக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. அந்த வார்த்தை தான் பிற்காலங்களில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்த போது அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தது. எப்படி வார்த்தை சூரியனை உண்டாக்கினது, வார்த்தை நிலாவை உண்டாக்கினது, வார்த்தை மிருகங்களை உண்டாக்கினது, வார்த்தை மரம், செடி, மீன்கள், பறவைகளை உண்டாக்கினது, அதே போலதான் வார்த்தையாக இந்த பூமிக்கு இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த வார்த்தை இந்த உலகத்துல அநேக காரியங்களை மனுகுலத்துக்கு சொல்லி கொடுத்து, பாவத்துக்காக மரித்து, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகும் முன்பாக தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். இவர் யார்? இவர் ஒரு தனி நபர் கிடையாது. பிதாவாகிய தேவனுக்குள் வார்த்தை இருந்தது போல பிதாவாகிய தேவனுக்குள் இருந்த அந்த ஆவி, ஸ்பிரிட், அதுதான் இன்றைக்கு நம்மை வழி நடத்துகிறது. அதனால நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிதா வேற, குமாரன் வேற, ஆவியானவர் வேற, அப்படி கிடையாது. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொல்கிறார். நாங்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதனால 3 நபர்கள் கிடையாது, 3 விதமான ஆளுமைகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால், ஒரு மனிதன் ஒரு நபருக்கு வார்த்தையின் மூலமாக ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதம் அங்க குறிப்பிட்ட நபரிடத்துல போனவுடனே அவர் வாசித்த பின்பு இவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை அவர் வாசித்த பின்பு அதை செயல்படுத்துகிறார். அப்ப அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்தாலும் அவரால் அனுப்பப்பட்ட வார்த்தை அங்கே வேலை செய்கிறது. இது உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயத்தை நாம் பார்ப்போமானால், இந்த உலகத்துல சூரியன் இருக்கிறது. சூரியன் பிதா என்று நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால், அதிலிருந்து வருகிறதான அந்த ஒளி குமாரனுக்கு ஒப்பனையாக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கலாம். அந்த ஒளியின் மூலமாக நமக்கு வெப்பம், ஹீட்டு பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஒப்பனையாக எடுத்துக்கலாம். ஆனால் சூரியன் ஒன்றுதான். ஆனால் அந்த சூரியனிலிருந்து வருகிறதான ஒளி கதிர்கள், வெப்பம், இதெல்லாம் நம்ம எப்படி தனித்தனியான்னு சொல்ல முடியுமா? இல்லை. சூரியனிலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் தான். அதை போலதான் வேதாகமம் முழுமைக்கு நீங்கள் வாசித்தால் பிதாவாகிய தேவனுக்குள் இருந்த இந்த 3ம் வெவ்வேறு காலகட்டங்களிலே ஒரு ஆளுமை தன்மையோடு செயல்பட்டது. இப்பொழுது நாம் பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த காலம் அவருடைய ஆவியின் காலம், அவருடைய ஸ்பிரிட்டின் காலம். அப்போ நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுக்குள் இருந்த வார்த்தை தான் இந்த உலகத்துல மாம்சமாக வந்தது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதே பிதாவாகிய தேவனுக்குள் இருந்த அந்த ஆவிதான் இப்போ நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். இதை நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் நமக்குள்ள எந்த விதமான குழப்பங்களும் இருக்க வாய்ப்பு இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால 3 கடவுள்கள் கிடையாது, 3 தெய்வ வழிபாட்டு முறைகள் கிடையாது. ஒரே தேவன் தான். அந்த தேவனுக்குள் இருந்த 3 காரியங்கள் வெவ்வேறு காலகட்டங்களிலே செயல்பட்டது என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்.
மீண்டும் இதை குறித்து ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு வேணுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான விளக்கங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். கமெண்ட்லேயும் நீங்கள் உங்களுடைய கேள்வி இருந்தால் தெரியப்படுத்துங்கள். அதற்கான விளக்கங்களை பின் நாட்களில் நான் பார்ப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.